இதே கல்லறை என்ன இவ்வளவு கூட்டமா இருக்குது, என்ன விசேஷம்னு தெரியல. எல்லாம் நிறைய கூட்டமா இருக்குது, எல்லாம் வேலை செய்யிட்டு இருக்காங்க. எல்லாம் வாங்க போய் பார்க்கலாம், என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன அமலு வாங்க. என்ன விசேஷம்? எல்லாம் கல்லறையில நம்ம ஆலயத்துல 40 நற்காரியங்களை ஈடுபட்டு இருக்கிறோம். அதுல இது ஒரு நற்காரியமாக இந்த கல்லறை தூய்மை பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்கள் வந்து பங்கு தந்தையோடு சேர்ந்து இணைந்து நல்ல அருமையான ஒத்துழைப்போடு இந்த காரியத்தை நற்காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கல்லறை மாதம் இங்க நாங்க முதல் நாள்ல ஒரு திருப்பலி இங்க நிறைவேற்றுறோம். மாதத்துல முதல் திங்கட்கிழமை. இப்ப மற்ற இந்த நாட்கள்ல எல்லாமே மக்கள் வந்து மற்ற நாட்களில் தூய்மை பணி நல்ல சிறப்பாக செய்யறாங்க. இப்பயும் பங்கு தந்தையோடு சேர்ந்து இணைந்து இந்த நற்காரியங்களை நல்ல முறையா செஞ்சுட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, நல்ல காரியம் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் எல்லாம் குடும்பமா எல்லாம் நிறைய இருக்காங்க. எல்லாம் பூரா சிறுசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கலாம். ஆமாங்க, எல்லா மக்களும் சின்ன சிறுவர்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து அனைவருமே சேர்ந்து இந்த பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். பங்கு தந்தையோட பங்கு தந்தைக்கு ஒரு மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். எதுக்குக்கா பூ வச்சிட்டு இருக்கோம்? சோஃபி, தோட்டம்னாவே பூ இருக்கணும்ல சோஃபி. இத்தனை நாளா நம்ம கல்ற காடாவே இருந்துச்சு, நம்ம பூச்செடி வச்சு தோட்டமாக்கிடுவோம். சரி, ஓகே. நாங்கள் வந்து மடத்துக்குளத்துல இருந்து ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்துல இருந்து எங்களுடைய கல்லறையை பற்றி பேச போகிறோம். இது வந்து ரொம்ப சிதிலமடைந்து புல்லு முளைச்சி ரொம்ப காடு மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் மக்கள்லாம் சேர்ந்து இந்த கல்லறையை வந்து இருக்கிறவங்களும் சரி, வேற ஊருக்கு போனவங்களும் சரி, அவங்க எல்லா கல்லறையுமே நாங்கள் சுத்தம் பண்ணி எங்கள் பங்குக்காக சுத்தமாக வச்சுருக்குறோம். இது ரொம்ப நல்ல ஒரு இது. எங்கள் பங்கு ஃபாதர் வந்து எங்களுக்கு கொடுத்த ஐடியா. அவருடைய செயல்பாடுகள்லாம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்று வரும்போது நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். இது எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது. இறந்தவர்களுக்காக செய்கிற ஒரு பணியாக நாங்கள் சந்தோஷமாக எல்லா மக்களும் சேர்ந்து செய்கிறோம்.
இந்த பங்குக்கு எத்தனையோ ஃபாதர் வந்திருக்கிறாங்க. ஃபாதர் லாரன்ஸ் மூலியமா இந்த கல்ற இவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணிருக்கிறோம். நாங்க எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. இது வந்து வாழ்க்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை. அதாவது கல்ற திருவிழாவுக்கு முதல் முறையாக எல்லாரும் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் சேர்ந்து கல்லறை சுத்தம் பண்ணுறது இதுவே முதல் முறை. பங்குத்தந்தையின் முயற்சியினால் நடந்தது. பங்குத்தந்தை அவர்களுக்கு நன்றி. நாங்கள் எல்லாருமே கல்லறைக்கு வந்திருக்கிறோம். அவங்க கல்லறை மட்டும் தான் நாங்கள் சுத்தம் பண்ணுவோம். அவங்க வந்து எத்தனை வந்தும் கூட அவங்க கல்லறையை மட்டும் சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பங்குத்தந்தை வந்ததுக்கு பின்னாடி எல்லா கல்லறையும் குடும்பமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா மக்களும் வந்து சேர்ந்து வேலை செய்ய இதான் ஃபர்ஸ்ட் தடவை. எங்கள் ஃபாதருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து எங்கள் ஃபாதர் தான். ஆனால் நாங்கள் வந்து கல்லறையோட சுத்தம் பண்ணுறது வந்து முதல்ல குடும்பமாக அவங்கவுங்க கல்லறை மட்டும்தான் சுத்தம் பண்ணுவோம். ஆனால் இந்த நாளில் வந்து அனைவரும் வந்து சுத்தம் பண்ணது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபாதருக்கு தான் எங்களுக்கு கோடி நன்றி சொல்லணும். அதே மாதிரி இறந்தவங்களுக்காக அவர் வந்து நிறைய வந்து ஜெபிக்க வைக்கிறாரு. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கு. நன்றி. முன்னாடியெல்லாம் கல்லறை வந்து புதரண்டி பார்க்கவே பயமா இருக்கும். இப்ப கல்லறை தோட்டம் அப்படின்னு பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கிளியரா இருக்கு. இதுக்கு எங்க ஃபாதர் தான் முழு முயற்சி எடுத்திருக்கிறாரு. நிறைவா இருக்கு. அதாவது நான் தனியா வந்தாலுமே கேட் ஓப்பன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போற மாதிரி ரொம்ப அழகா அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு எங்க ஃபாதருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறோம். மக்களை வணக்கம். இன்று நமது பங்கை சார்ந்த இறை மக்கள் சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை இவ்வளவு சிரமப்பட்டு கல்லறை ஏன் சுத்தம் செய்கிறார்கள் என்றால், வரப்போகிற கல்லறை திருநாளுக்காக என்று நாம் நினைக்க வேண்டாம். மாறாக இந்த கல்லறை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான். ஏனென்றால் நாம் எதை மதிக்கிறோமோ அதை பராமரிப்போம். ஆனால் சில சமயங்களிலே கல்லறைகள் பராமரிப்பற்று கிடப்பது நியாயம் அல்ல. அது அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு அவமானமாக இருக்கும். ஆகவே அவர்களை நாம் இன்னும் நினைவு கூறுகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்பதன் அடையாளமாக அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கல்லறைகளையும் நாம் சுத்தம் செய்து பராமரித்து கொள்வதும், அடிக்கடி கல்லறையை சந்தித்து இறந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பதும், ஏன் கல்லறைகளிலே திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்காக மன்றாடுவதும் சிறப்பான காரியம். அதை செய்யத்தான் நாங்கள் இறை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கல்லறைகளை சுத்தப்படுத்த சொல்லிக் கொடுத்து இன்றைய நாளிலே அவர்கள் இந்த நற்காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கல்லறை பராமரிக்கப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்வோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.